அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ப்ளம் கேக் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்னால் ப்ளம் கேக் தான். ஆனால் நம்ம அதை கடையில் தான் வாங்கியிருப்போம். ஆனால் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி அவலில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கடாய் இல்லைன்னா குக்கரில் கூட செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் வாங்குகிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் சோக் பண்ணி வைக்கணும். ரம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. வித்தவுட் ஆல்கஹாலில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். செஞ்சாலுமே அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு சிம்லே இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வரும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா சர்க்கரை கரிஞ்சு போயிடும். நம்ம கரிஞ்சிட்டு போகக்கூடாது. நமக்கு கேரமல் ஆகணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இன்னும் நமக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. இன்னும் நல்லா கலர் வரணும். அந்த கலர் என்னன்றது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் பாருங்கள், நல்லாவே வந்துருச்சு இல்லையா? இந்த அளவு கலர் வந்தாலே போதும். இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இன்னும் நான் ஃபுல் பண்ணவே இல்லை. சிம்மில் தான் இருக்குது. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி மொத்தமாக சேர்க்காமல் இந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துனா அப்படியே பொங்கிட்டு வந்துடும். அதனால தான் இந்தமாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் மிச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ அடுப்பை மீடியம் பண்ணிக்கலாம். மீடியம் பண்ணிட்டு இந்த கேரமல் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதிக்க கொதிக்க கேரமல் தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா சலசம் கொதித்து வரணும். இப்போ நல்லா சலசம் கொதிச்சிச்சு இல்லையா? இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துருக்கோம். இதில் டியூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், அதே மாதிரி செர்ரி, பிளாக் ரேசின்ஸ், இது மாதிரி எல்லாமே நான் சேர்த்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த நட்ஸ் இல்லைன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி மட்டும்தான் இருக்குதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுமாதிரி செர்ரியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம குக்கர்லேயும் நம்ம ப்ளம் கேக் சேர்த்துருக்கோம். அது ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி நம்ம செஞ்சுருப்போம். அதுவும் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். இது டக்குன்னு செஞ்சிடலாம். சோக் பண்ணணும் அவசியமே இல்லை. டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்க்கல இல்லையா? அதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். இது சேர்க்கறனால ஃப்ரூட்ஸ் சேர்க்கலனாலுமே அதோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இந்த தண்ணியெலாம் வற்றி போய் நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? இதுதான் கரெக்டான போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆற விட்டுருங்க. நல்லாவே ஆற விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கேக்கில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் பட்டர் தண்ணி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறட்டும், இருக்கட்டும். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுட்ரு மட்டும் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் சேர்த்திங்கன்னா அப்படியே பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். இதோட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2-3 தடவை நல்லா சலிக்கணும்.
நம்ம எடுக்கிற பாத்திரம் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. செல்ஃப் லைஃப் வந்து 10 நாள் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மட்டும்தான் 10 நாளைக்கு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா 2-3 நாளே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2-3 தான் நல்லா சளிச்சு எடுத்து வச்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3 எக் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. விஸ்க் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனால் வரும் தான். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். ஹேண்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 நிமிஷமாவது ஆகும். கை வலிக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் கலந்து விட்டு தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். கண்டிப்பாக எனக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. கை செம்ம வலி இருந்துச்சு. ஹேண்ட் பிளெண்டர்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர்னா என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் நான் விஸ்க் வச்சே செஞ்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எசன்ஸ். நம்ம பால் எதுவுமே சேர்க்கலை, அதுக்கு பதில் நம்ம எசன்ஸ் சேர்க்குறோம். பால் சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக 3 ட்ராப் வந்து மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இதில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. முட்டை அடிக்க நல்லா ஒயிட்டாக வந்துடணும். கொஞ்சம் கூட எல்லோயிஷ் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கணும். இதுக்கப்புறம் ஆயில் சேர்க்குறேன். ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டரை உருக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 80 ml அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் எடுக்கணுனாலுமே உருக்கிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இது 80 ml எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வந்து மாவு சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மாவுமே நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா மாவுமே சேர்த்துட்டோம். மிச்சம் இருந்தது கொஞ்சம் மாவு தான், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரே பக்கமாக கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸ் எல்லாம் சேர்த்து, அதை இதுலேயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிரும். நிறைய பேர் கொக்கோ பவுடர் சேர்ப்பாங்க. கொக்கோ பவுடர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாவுலாம் சளிச்சோலே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டாலே கலர் சூப்பராக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி 17 10ல் வந்து நான் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் வந்து எல்லா இடத்தையும் தடவி வச்சுட்டேன். சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ்லாம் சேர்த்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா குக்கரில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த டின்னை வச்சிடலாம். வச்சு 50லேருந்து 55 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து அவன் வச்சுருந்தீங்க அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸில் 60 நிமிஷம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா மேலே உப்பிட்டு வந்து கிராக் விழுந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியான டெம்பரேச்சர்லேயே பேக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கு இல்லையா, இந்த சூட்லேயே கொஞ்சமாக நெய் இல்லைனா பட்டரை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணல அப்படின்னா மேலே வந்து நல்லா ஹார்டாயிரும். உடனே இந்த மாதிரி
டவல் வச்சு மூடி வச்சுருங்க. இதை வந்து உடனே சாப்பிட முடியாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 மணி நேரம் அப்படியே நான் விட்டுட்டேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பேக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா வீடு நல்ல மணமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.